Hey fams, welcome back to channel. It's me DK. It's me Didi. ஸோ கைஸ் இன்னைக்கு இனிதான ஒரு பயணம் நடக்க போகுது. ஆமா. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா காட்பாடியா, அதாவது வேலூர் காட்பாடிங்கிற ஒரு இடத்துல தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் இருக்கோம். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு ட்ராவல் vlog தான். கொஞ்சம் அஃபிஷியலாக போகிறோம் அம்மாவோட வேலைக்காக. வேலை விஷயமா போகிறோம். ஸோ வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு முன்னாடியே. எங்களுக்கா எந்த கம்பார்ட்மெண்ட்டு, எப்படி போகணும், ஏது போகணும் ஒன்றும் தெரியல. அப்புறம் அதில் வேற 3 பேர்த்துக்கு சண்டை வேறு. சரி சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு டீ குடித்தோம். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். காலையில் ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட்டோம். லைகரை வந்து எங்கே விட்டுருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இனி உட்காந்தாச்சு. சீட்டில் உட்கார்ற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை. எப்படா உட்காருவோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதே படம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு லைகரை விட்டுட்டு பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். சரி, அப்படியே போக 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 உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், எங்கே போகிறோன்னு காட்டுறோம். ஓகே, பாய். ஸோ அதே மாதிரி தான், இது ட்ராவல் vlog தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பெரிய vlog போய் பார்த்தது இல்லை இல்லைங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய vlog இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எத்தனை மணி, 3 மணிக்கு தான் நீங்கள் ட்ரெயின் 3:15. ஸோ அங்கே எத்தனை மணிக்கு, 8 மணிக்கா, 8 to 9, 8 மணிக்கு போயிடும். 8 மணி ஆகும். அந்த ஸ்பீக்கரில் அந்த மைக்கில் அந்த இது வச்சு பேசுகிறா டஸ்ஸுங்கும். அந்த இதில் கை வைக்காத. 8:53 ரீச் ஆகும். 8:53 ஒரு நிமிஷம். 8:53 இதாகிடும். ஸோ போக போக அப்படியே vlog பண்ணுவோம். ஸோ ஸோ இது ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்க போகுது. பெரிய ஜேர்னினா ஒரு 5 hours to 6 hours. அதுவே எங்களுக்கு பெரிய ஜேர்னி தான். ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு போக முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஸோ அங்கே உட்காந்துருக்கிறவர். ஸோ வந்துட்டு நான் அதான் நினச்சிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டுட்டு நம்ம சரி வந்துக்கலாம் அப்படின்னு. நான் தான் நினச்சிட்டேன், வீட்டில் இருக்கும்போதே வந்துட்டு ஜன்னல் சீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கரெக்டாக ஜன்னல் சீட்டு எனக்கு கிடைச்சிருச்சுடா சாமி. அதாங்க நான் தான் உட்காந்துருந்தேன். வந்தவனே பிடிங்கிக்கிட்டா. ட்ரெஸ்ஸை நோட்டீஸ் பண்ணிங்களா? புது ட்ரெஸ்ஸு. அதான் நீங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புது ட்ரெஸ். ஸோ அதான் கைஸ், இது ஒரு பெரிய ஜர்னி. ஸோ வேறு லெவலில் இருக்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் அங்கே போய்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு காட்ட பிடிச்சதுன்னா காட்டுறோம். ஓகே கைஸ், இன்னும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்னும் ட்ரெயின் எடுக்கல. ஸோ ட்ரெயின் எடுத்த உடனே 3 o'clock எடுக்குன்னு சொன்னாங்க. டைம் எவ்வளோ? 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. 3:15 எடுக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், 3:15 எடுக்கிறேன். அங்கெல்லாம் டைம் போட்டிருந்தாங்க. ஸோ 1 மினிட் முன்னாடி கேமராவில் வரேன். இங்கே பாருங்கள், நேற்று வந்து டிமார்ட் போய் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். இன்னும் நிறைய இருக்குது. அந்த இடம் மாற்றிருக்கலாமோ? நான் அது வேறு அங்கே வச்சுருக்கேன். பேக் நம்மளோட அங்கே இருக்குது. ஏன் அந்த பேக் அங்கேருந்து எடுக்க முடியும்? ஸோ இன்னும் அந்த பேக்குள்ள நிறைய இருக்குது. ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. உனக்கு எதுவும் வேணுமாம்மா? இது வேணாமா? கீழேயும் பல்பி ஆரஞ்சு எனக்கா? அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஒரு நல்லா தான் இருக்குது. ஏன்மா ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆமாம், கொஞ்சம் தலைவலிக்கமா இருக்கிற. எனக்கு ஓகே. அது வந்து பஸ் வந்தோம். லைகரை கொண்டு போய் விட்டு எல்லாம் இது பண்ணனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப டயர்ட். இன்னொன்று, உங்களுக்கு லைகரை நாங்கள் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா நாங்கள் காரில் போகிறான்னு ஒரு பிளானில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து கார் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, நம்ம காரில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, டாக் போர்டிங் பண்ணிட்டோம். போர்டிங்னா அதாவது டாகுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டலில் நாங்கள் அவனை விட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனை விட்டுட்டு வந்தது. நாங்கள் இப்போ தான் அவனை வந்ததுலேருந்து நம்ம இப்போ தான் நாங்கள் பிரிகிறோம் அவனை. ஏன் திவ்யா? ஆமாம், பேசுறி இங்கே vlog பார்த்துட்டு அங்க பாரு, ஹக் பண்ணிலாம் அனுப்பிச்சு விடுறாங்க அவன் தங்கச்சிங்க. எனக்கு ஒரு ஆள் இருந்தால் இப்படி அனுப்பிச்சுடுவாங்க. சரி ஓகே. நான் தங்கச்சின்னு சொன்னேன், இவன் தான் இப்போ ஆளுன்னு சொன்னேன். நம்ம இன்னும் ஒட்டுக்கா போகும்போது யாரையும் கட்டி பிடிச்சி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தான். ஸோ அதான் சொல்லிட்டு வந்திருக்கோம், ரொம்ப கத்துவான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே வேற எந்த கிளம்புது இப்படிதான் போகுதுடா. அப்ப அங்க சேர்ந்து இன்ஜின் இருக்கு. நாங்க லூசு தரமா அங்க பின்னாடி போயிட்டு அதுதான் வந்து C1 உட்காந்துட்டு இருக்கோம். அங்க ஏறிட்டு போனாங்க. நான் இவங்க கிட்ட சொல்றேன் இது கிடையாதுன்னு. அப்புறம் படத்துல வெளிச்சமா இருக்குது. அப்புறம் படத்துல வந்த மாதிரி அடுத்த கமெண்ட்மெண்ட் அடுத்த ஸ்டேஷன்ல அந்த பக்கம் போயிருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்துக்கோ. டிடிஆர் வராருமா? ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இங்க தான் இருக்கு. டிடிஆர் வராரு. ஸோ அந்த இதை மட்டும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறோம்.
ஸோ ஃபேம்ஸ் இப்போ ஈரோடு வந்தாச்சு. பேசவே மாட்டீங்க. சரி சமயம் ஈரோடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரோடு எங்கேயா போட்டிருக்கா இல்லை இது பண்ண முடியும். ஈரோடு சந்திப்பு ஜங்ஷன் போட்டிருக்காங்க அங்கே போட்டிருக்காட ஒயிட் கலர் போர்டு இங்கடி. ஜெய்ஸ் அங்கே பாருங்க தெரியுதா? தெரியுது. சரி ஈரோடு வந்துட்டோம். ஒரு நேரம் எவ்வளோ ஒரு மணி நேரம் இருக்குமா ட்ராவலு? 1 மணி நேரம். 3 ஸ்டாப் நிறுத்தி வந்துச்சா. நாங்கள் நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், சாண்ட்விச் சாப்பிட்டோம், சிப்ஸ் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். மழையும் சில இடத்துல வந்துச்சு, சில இடத்துல வரலை. நல்லா நம்ம மழை இருந்துச்சு எல்லாம். ஆமாம், ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் இதாகிற மாதிரியும் இருக்குது. எங்கள் அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே தூங்கி என்ன நான் ஏறும்போது திவ்யா வாமிட் பண்ணிடாத அது பண்ணிடாத, இப்போ தலை வலிக்குதுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஈரோடுக்கு அப்புறம் என்ன? ஈரோடுக்கு அப்புறம் தெரியல எனக்கு, பார்க்கணும். அப்படியே போக போக பண்ணலாம். நீயே சொல்லு. எங்கள் மூஞ்சியில் லட்சணத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டயர்டில் இருக்கோன்ட்டு. ஸோ தூங்கி எஞ்சாச்சு. தூக்கமே இல்லை, படுத்தாலும் அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒழிப்பு வந்துடுது. நின்று போகிறனால இன்னைக்கு என்னாச்சுன்னா ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் டிலே. 8:30 மணிக்கு தான் போய் சேருவோம். இந்நேரத்துக்கு நாங்கள் இறங்கியிருக்க வேண்டியது 8, 9 இந்நேரத்துக்கு நாங்கள் இறங்கிக்க வேண்டியது. ஒவ்வொரு ஸ்டேஷனாக வர நாங்கள் எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கன்ட்டு இந்நேரத்துக்கு நாங்கள் இறங்கியிருக்கணும். சொல்ல போனால் 20 கிலோமீட்டர்ஸ் தான் டெஸ்டினேஷன். மதியானம் வேறு சாப்பிட கிடையாது. இதுதான் சாப்பிட கிடையாதுன்னு சொல்றாங்க. நீ வேண்டான்ட்டேன்னா நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்னிங் சாப்பாடு சாப்பிடும்போதே 11:30 11:30 அதுக்கப்புறம் அவனை போய் விட்டுட்டு வரதுலேயே வேணாம் சொல்லி விட்டாச்சு. நம்ம அப்படியே இறங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே நம்ம போக அப்படியே விளாக் பண்ணலாம். ஸோ ஏன்னா இறங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம பேக்கில் எடுக்க முடியாது. ஸோ பேக் எடுத்துகிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டேட்